அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து 400 முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். தமிழக அரசு வேலைக்காக நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி. அக்பர் எதை பிரகடனப்படுத்தினார்? தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தினார். முதல் பானிபட்டு போர் நடந்த ஆண்டு. முதல் பானிபட்டு போர் நடந்த ஆண்டு 1526ஆம் ஆண்டு. தீன் இலாஹி அக்பருடைய மதத்தின் டேஷ் வெளிப்பாடாகும். தீன் இலாஹி அக்பருடைய மத சகிப்புத்தன்மையின் வெளிப்பாடாகும். முகலாய பேரரசிற்கு அடித்தளமிட்டவர் பாபர். டேஷ் முறை முகலாயரின் இராணுவம் மற்றும் பொது நிர்வாக முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறைதான் முகலாயரின் இராணுவம் மற்றும் பொது நிர்வாக முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. அக்பர் பிறந்த ஆண்டு. அக்பர் பிறந்த ஆண்டு 1542. 1542. மன்சாப் என்றால் என்ன? தகுதி. ஷெர்ஷாவின் வரவு செலவு பொறுப்பாளர் யார்? திவான் இ விஸ்ராத். ஷெர்ஷா அரசில் மாநில நிர்வாகத்தின் கடைசி அங்கம் கிராமம். அக்பர் அக்பரி மஹால், ஜஹாங்கீரி மஹால், பஞ்ச் மஹால், தோஜ்பாய் மஹால் போன்றவைகளை எப்படி கட்டினார்? சிவப்பு பளிங்கு கற்கள் மூலம் கட்டி முடித்தார். டேஷ் ஆட்சி காலத்தில் ஒற்றர் முறையை திருத்தி அமைக்கப்பட்டது. ஷெர்ஷா. டேஷ் ஆட்சி காலத்தில் ஒற்றர் முறை திருத்தி அமைக்கப்பட்டது. ஷெர்ஷா. இந்திய வரலாற்றில் பன்முக சிறப்புற்ற பேரரசராக ஒரு சிறந்த இடத்தை பெற்றுள்ளவர் அக்பர். முகலாய பேரரசை உண்மையாக நிலைநாட்டியவர் அக்பர். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். நூர் மஹால் டேஷ் என்று சிறப்பு பெயருடையது. அரண்மனையின் ஒளி. நூர் மஹால் டேஷ் என்று சிறப்பு பெயருடையது. அரண்மனையின் ஒளி. தர்ம சிந்தனையுள்ள ஒரு சிறந்த அரசர் ஜஹாங்கீர். யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஷாஜகான். யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஷாஜகான். 9வது சீக்கிய குரு. 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். தேஜ் பகதூர். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போரிட்டவர். போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போரிட்டவர் ஷாஜகான். பஞ்சாபின் ஆளுநர் தௌலத் கான் லோடி. டெல்லியில் கண்ணை கவரக்கூடிய செங்கோட்டையை உருவாக்கியவர். டெல்லியில் கண்ணை கவரக்கூடிய செங்கோட்டையை உருவாக்கியவர் ஷாஜகான். எந்த ஆண்டு கான்வா போர்க்களத்தில் பாபர் அரும்பாடுபட்டு ராணா சங்காவை வெற்றி கொண்டார்? 1527. ஷாஜகான் புகழ்மிக்க பெருமை வாய்ந்த டேஷ் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். ஷாஜகான் வெள்ளை பளிங்கு கற்களால் எதை கட்டினார்? ஜிம்மா மசூதியை கட்டினார். சிறந்த போர் வீரராகவும் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் பாபர். ஷெர்ஷாவின் உண்மையான பெயர் ஃபரீத். பளிங்கு கற்களின் கனவு உலகமாக கருதப்படுவது தாஜ்மஹால். பளிங்கு கற்களின் கனவு உலகமாக கருதப்படுவது தாஜ்மஹால். 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் சிங். 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங். இது அப்பப்போ ரிப்பீட்டட் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு ரிப்பீட்டட் பண்ணிட்டு இருக்கேன். முகலாய பேரரசின் அழிவிற்கு காரணம் நாதிர் ஷா, அப்தாலி 2 படையெடுப்பும் முகலாய பேரரசுக்கு அழிவிற்கு காரணம். இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்த வெர்னியர், டிராவனியர் இத்தாலிய ஷாஜகானை பற்றி மிக சிறந்த வரலாற்று குறிப்புகளை பதிவு செய்துள்ளனர். இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்த இத்தாலியர் ஷாஜகானை பற்றி எந்த வரலாற்று நூல்களில் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா வெர்னியரும் டிராவனியரும். யாருடைய காலத்தில் கலை கட்டிடக்கலை சிறப்புற வளர்ச்சி அடைந்தது? அக்பர்.
முகலாய வம்சத்தின் கடைசி வலிமை வாய்ந்த மன்னராக கருதப்பட்டவர் அவுரங்கசீப். ஜஹாங்கீர் டேஷ் துறையில் சிறந்து விளங்கினார். ஜஹாங்கீர் நீதித்துறையில். அவுரங்கசீப் டேஷ் என்னும் முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். சன்னி. மராத்திய தலைவர் சிவாஜியை அழிக்க தக்காணத்தின் ஆளுநரான ஷெர்ஷா கான் அவுரங்கசீப் அனுப்பினார். முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு யாருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்? அவுரங்கசீப். முகலாயர்களின் ஆட்சி முறை டேஷ் சார்ந்த வல்லாட்சியாகும். முகலாயர்களின் ஆட்சி முறை இராணுவம் சார்ந்த வல்லாட்சியாகும். ஜப்தி முறை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களை பெற்று இருப்பவர் சுபேதார் என அழைக்கப்படுகிறார்கள். ஜஹாங்கீர் தன்னுடைய சுயசரிதையை டேஷ் என்ற பெயரில் எழுதியுள்ளார். துசு-இ-ஜஹாங்கிரி. முகலாய பேரரசின் முக்கிய வருவாய் நிலவரி. கிபி 1539 ஆண்டு டேஷ் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷெர்ஷா உமாயூனை தோற்கடித்தார். சௌசா. கிபி 1539 ஆண்டு சௌசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷெர்ஷா உமாயூனை தோற்கடித்தார். ஷெர்ஷாவின் டேஷ் நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்று விளங்கியது நில வருவாய். ஷெர்ஷாவின் டேஷ் நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்று விளங்கியது நில வருவாய். ராஜா தோடர்மால் டேஷ் அமைச்சராக பணியாற்றினார். வருவாய்த்துறை. ராஜா தோடர்மால் டேஷ் அமைச்சராக பணியாற்றினார். வருவாய்த்துறை. அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. யாருடைய எழுச்சி முகலாயர்களின் சரிவினை துரிதப்படுத்தியது? மராத்தியர்களின் எழுச்சி முகலாயர்களின் சரிவினை துரிதப்படுத்தியது. ஷெர்ஷா யாருடைய இராணுவ முறையின் முக்கிய அம்சங்களை பின்பற்றினார்? ஷெர்ஷா யாருடைய இராணுவ முறையின் முக்கிய அம்சங்களை பின்பற்றினார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. கொரில்லா போர் முறை என்பது அது ஒரு முறைசாரா போர் முறை. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் டேஷ் திருத்தி அமைக்கப்பட்டது ஒற்றர் முறை. இந்தியாவில் யாருடைய வாணிபத்தை கவனிக்க பிரான்சிஸ்கோ டி அல்மைடா என்பவர் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? போர்ச்சுகீசியர்களுடைய வாணிபத்தை கவனிக்க. இந்தியாவை ஆட்சி புரிந்த தலைசிறந்த மன்னர்களில் ஒருவராக கருதப்படுபவர் அக்பர். போர்ச்சுகீசியரின் இரண்டாவது ஆளுநராக பதவியேற்றவர் அல்புகர். ஷெர்ஷா புகழ்பெற்ற பிரானாக்லா என்ற சிறந்த கட்டிடத்தை எங்கு உருவாக்கினார்? டெல்லியில உருவாக்கினாங்க. அரேபிய வியாபாரிகளை தோற்கடித்து போர்ச்சுகீசியரின் ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. வடமொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல்பாசல் அபுல்பைசி. ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமையின் போரின் பிரதிபலிப்பு முதல் கர்நாடக போர். ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் பிரதிபலிப்பு முதல் கர்நாடக போர். நமது புவிக்கோள் எத்தனை முக்கிய கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது? 3. ஐனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை எழுதியவர் அபுல்பாசல். ஐனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற புகழ்பெற்ற நூல்களை எழுதியவர் அபுல்பாசல். ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிப்பது பல ஆதாரங்கள். இதிகாச நூல்களாகிய இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசில். சிறந்த இசைஞானியான தான்சென் அக்பரின் அவையை அலங்கரித்தார். அக்பரின் அவையை அலங்கரித்தவர் யார்? தான்சென் என்ற இசைஞானி. கிபி 1575 ஆண்டு அக்பர் என்ற தொழுகை இல்லத்தை கட்டினார் இபாத் கானா. கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. அக்பரின் முன்னோடிகள் என அழைக்கப்படுபவர் ஃபரீத். உலகின் அரசன் என அழைக்கப்பட்டவர் யார்? குரம். சிவாஜி யாரை தாக்கி அவரது கட்டை விரலை துண்டித்தார்? செங்கிஸ் கான். சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு. சிவாஜி
சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு கிபி 1674. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டவர். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டவர் பார்த்தலோமியா டயஸ். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1602 ஆண்டு. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் எது? உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் எது? ஸ்பானியா ஆர்மடா. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1640. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது? ஐலா ஷபேல் உடன்படிக்கை. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவடைந்ததுன்னா ஐலா ஷபேல் உடன்படிக்கை. கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சியில் உயிருடன் இருந்தவர்களின் எண்ணிக்கை யாது? 23 பேர் உயிரோடு இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் பிளாசி போரில் பெற்ற வெற்றி எப்போரில் நிலைப்படுத்தப்பட்டது? பஸ்கார் போர். ஆங்கிலேயர்கள் பிளாசி போரில் பெற்ற வெற்றி எப்போரில் நிலைப்படுத்தப்பட்டதுன்னா பக்சார் போர். ஆற்றலை உருவாக்கும் கனிமங்கள் எது? எரிபொருள் கனிமங்கள். ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்நாட்டின் டேஷ் கனிமங்களே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்நாட்டின் எரிபொருள் கனிமங்களே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆசியாவின் முக்கிய நிலக்கரி வயல்கள். சீனா இந்தியாவில் உள்ளது. ஆசியாவின் முக்கிய நிலக்கரி வயல்கள் எங்கு உள்ளன அப்படின்னா சீனாவிலும் இந்தியாவிலும் உள்ளன. பழுப்பு நிலக்கரி அதிக அளவில் கிடைக்கும் நாடு எது? தமிழ்நாடு. புவி கோளக்கூறுகள் டேஷால் உருவாக்கப்பட்டது? பாறை கோளம், நிலம், நீர்கோளம், நீர் மற்றும் வளிகோளம் இவற்றால் புவி கோளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முக்கியமான எண்ணெய் வயல்கள் டேஷ் நிலப்பகுதியில் காணப்படுகின்றன? அசாம். இந்தியாவில் முக்கியமான எண்ணெய் வயல்கள் அசாம் நிலப்பகுதியில் காணப்படுகின்றன. வள ஆதாரங்கள் அவற்றின் பயன்பாட்டின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியில் டேஷ் வளம் கண்டறியப்பட்டுள்ளது? எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டுள்ளது. இயலாற்றல் வள ஆதாரம் காணப்படும் இடம்? சைபீரியா, அண்டார்டிகா. இயலாற்றல் வள ஆதாரம் காணப்படும் இடம் சைபீரியா, அண்டார்டிகா. அணுசக்தி எரிபொருளை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு? பிரான்ஸ். அணுசக்தி எரிபொருளை கண்டறியும் நாடு பிரான்ஸ். மக்களால் பயன்படுத்த முடியாத வள ஆதாரம் இயலாற்றல் வள ஆதாரங்கள். எரிபொருள் கனிமங்கள் என்பது டேஷ் உருவாக்கும் கனிமங்கள் ஆகும். ஆற்றல். விரைவில் தீர்ந்து போகும் முக்கியமான எரிபொருள் கனிமங்கள் எது? அணுசக்தி, நிலக்கரி, இயற்கை வாயு. விரைவில் தீர்ந்து போகும் முக்கியமான எரிபொருள் கனிமங்கள் எது? அணுசக்தி, நிலக்கரி, இயற்கை வாயு இவை அனைத்துமே விரைவில் தீர்ந்து போகும் மிக முக்கியமான எரிபொருள் கனிமங்கள் ஆகும். யுரேனியம் அதிக அளவில் காணப்படும் நாடு எது? நமீபியா, கஜகஸ்தான், கனடா இவை அனைத்தும். பொதுவாக எண்ணெய் கடலுக்கு அடியில் உள்ள படிவு பாறைகளான 3 அடுக்குகளில் காணப்படுகின்றன. 3 அடுக்குகள்ல தான் எண்ணெய் இருக்கு. இந்தியாவில் இல்மனைட் அதிக அளவு காணப்படும் இடம்? இந்தியாவில் இல்மனைட் தமிழ்நாடு கடற்கரை, கேரளா கடற்கரையில் காணப்படுகிறது. உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு? உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஜெர்மனி. புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்களுள் மிக வளர்ச்சியடைந்த வளம் நீர்மின் சக்தி. புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்களுள் மிக வளர்ச்சியடைந்த வளம் நீர்மின் சக்தி. நிலக்கரி டேஷ் வருடங்களாக உருவான கனிமம்? பல மில்லியன். நிலக்கரி டேஷ் வருடங்களாக உருவான கனிமம்? பல மில்லியன். காற்று ஆற்றலை அதிக அளவில் பயன்படுத்தும் கண்டம்? ஐரோப்பா. காற்று ஆற்றலை அதிக அளவில் பயன்படுத்தும் கண்டம் ஐரோப்பா. இந்தியாவில் காற்று ஆற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடம்? இந்தியாவில் காற்று ஆற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடம் மகாராஷ்டிரம், தமிழ்நாடு. 2ஆம் நிலை தொழில்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது? 2ஆம் நிலை தொழில்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு சேவைகள் அனைத்துமே 2ஆம் நிலை தொழில்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது ஆகும்.
பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தொழில்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 5 வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்த சிறந்த ஆராய்ச்சி வளர்ச்சி அவசியமாகிறது. புதுப்பிக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்த சிறந்த ஆராய்ச்சி வளர்ச்சியும் பயன்படுகிறது. டென்மார்க்கின் டேஷ் மின்சாரம் காற்று ஆற்றல் மூலமாக பெறப்படுகிறது. டென்மார்க்கின் 20% மின்சாரம் காற்று ஆற்றல் மூலம் பெறப்படுகிறது. ஆதாரங்களில் டேஷ் எரிபொருள்களே வளரும் நாடுகளில் மிக முக்கியமானதாக நிகழ்கிறது. மர எரிபொருள்கள் வளரும் நாடுகளில் மிக முக்கியமானதாக நிகழ்கிறது. யாருடைய படையெடுப்பு இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றியது? யாருடைய படையெடுப்பு இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றியது அப்படின்னா நாதிர் ஷா. உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை ஏற்படுத்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? அமெரிக்க ஐக்கிய நாடு. முப்பள்ளத்தாக்கு அணை எங்கு அமைந்துள்ளது? சீனா. கண்டிப்பான முக்கியமான கேள்வி. முப்பள்ளத்தாக்கு அணை எங்கு உள்ளது? சீனா. கேரளா கடற்கரை மணற்பரப்புகளில் இல்மனைட் அதிக அளவில் காணப்படுகிறது. 2ஆம் நிலை தொழில் புரியும் பணியாளர்களை எவ்வாறு அழைப்பர்? நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். 2ஆம் நிலை தொழில் புரியும் பணியாளர்களை எவ்வாறு அழைப்பர்? நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். முதல் நிலை தொழில் எது? மரம் வெட்டுதல். திட்டம் வகுப்போர் அடங்கிய தொழில்நிலை எது? 5ஆம் நிலை. புஷ்மன் இனத்தவர்கள் எங்கு வாழ்கின்றனர்? ஆப்பிரிக்கா. புஷ்மன் இனத்தவர்கள் எங்கு வாழ்கின்றனர்? ஆப்பிரிக்கா. மசா இனத்தவர்கள் எங்கு வாழ்கின்றனர்? ஆப்பிரிக்கா. உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன்சலே சாப். கேசிட்டரைட் என்பது எதனுடைய தாது? தகரம். கேசிட்டரைட் என்பது தகரம் ஆகும். எளிதில் தீப்பிடித்து கொள்ளா பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது? ஆஸ்பெஸ்டாஸ். ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் குடியேறியவர்கள்? ஆரியர்கள். கர்நாடகம் மற்றும் டேஷ் இசைப்பாணி இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவை ஆகும். இந்துஸ்தானி. கர்நாடகா மற்றும் இசைப்பாணி இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவை இந்துஸ்தானி. மக்களால் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ள வள ஆதாரங்கள் டேஷ் வள ஆதாரங்கள் என அழைக்கப்படுகிறது. இயலாற்றல் வள ஆதாரங்கள். டேஷ் என்பது உலோக தாதுக்கள் அடங்கிய மூலப்பொருட்கள் ஆகும். உலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் என்பது உலோக தாதுக்கள் அடங்கிய மூலப்பொருட்கள் ஆகும். 20 அம்ச திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திரா காந்தி. இந்திரா காந்தியால் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பேறுகால பயணச் சட்டம் என்பது 1961 ஆகும். 5வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது எந்த ஆண்டு? 5வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா 1985 முதல் 1990 வரை. ஐநாவின் பன்னாட்டு எழுத்தறிவு வருடம் 1990. குறைந்தபட்ச கற்றலை அறிமுகப்படுத்தியவர்? தாவே. குறைந்தபட்ச கற்றலை அறிமுகப்படுத்தியவர் தாவே. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு சதவிகிதம் 73.57. வியன்னா பிரகடனம் எப்பொழுது நடந்தது? வியன்னா பிரகடனம் எப்பொழுது நடந்ததுன்னா 1993. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாக அமைவது? எழுத்தறிவின்மை. டேஷ் என்பது சொந்த சாதியை உயர்வானதாக கருதப்படுகிறது. சாதி பாகுபாட்டு முறை என்பது சொந்த சாதியை உயர்வானதாக கருதப்படுகிறது. மக்கள் தொகை 300க்கும் மேல் இருக்கும் ஊரில் ஆரம்ப பாடசாலை இருக்க வேண்டும். ஒரு கிராமத்துல ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும்னா அங்க 300க்கும் மேல மக்கள் இருக்கணும். மொழி அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு? 1956. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 19. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு சதவிகிதம் என்பது 73.5%. எந்த வருடத்தை ஐநா சபை பன்னாட்டு எழுத்தறிவு வருடமாக அறிவித்துள்ளது? 1990ஆம் ஆண்டு. ஆங்கில பாராளுமன்றம் கிபி 1773இல் டேஷை கொண்டு வந்தது. ஆங்கில பாராளுமன்றம் கிபி 1773இல் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தது.
எந்த ஆளுநர்கள் வங்காள தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனார்கள்? எந்த ஆளுநர்கள் வங்காள தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு கேட்டா மும்பை, சென்னை ஆளுநர்கள் வங்காள ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். எந்த ஆண்டு வங்காள கவர்னராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமிக்கப்பட்டார்? கிபி 1772. வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். வங்காளத்தின் முதன்மை தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். விட் இந்திய சட்டத்தின்படி நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 4 இருந்து ஆக குறைக்கப்பட்டது. 3 குறைக்கப்பட்டது. விட் இந்திய சட்டத்தின்படி நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 4 இருந்து 3 குறைக்கப்பட்டது. அரசின் கருவூலம் முர்ஷிதாபாத்திலிருந்து ற்கு மாற்றப்பட்டது. அரசின் கருவூலம் முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க வியாபாரிகளுக்கு சுங்க வரியில் 2.5% தள்ளுபடி அளித்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க வியாபாரிகளுக்கு சுங்க வரியில் 2.5% தள்ளுபடி அளித்தார். வருவாய்த்துறையை மேம்படுத்த இல் வருவாய்த்துறை கழகம் நிறுவப்பட்டது. வருவாய்த்துறையை மேம்படுத்த கொல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் நிறுவப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஐ மிகவும் ஆதரித்தார். கல்வியை ஆதரித்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக இல் கல்கத்தாவில் மதரசா கல்வி நிறுவனத்தை துவங்கினார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி 1781 கல்கத்தாவில் மதரசா கல்வி நிறுவனத்தை துவங்கினார். ரோஹில்லர்கள் மக்கள் ஆவார்கள். ரோஹில்லர்கள் ஆப்கானிய மக்கள் ஆவார்கள். கிபி 1773 ரோஹில்கண்ட் மீது படையெடுத்தார்கள். மராத்தியர்கள் ரோஹில்கண்ட் மீது படையெடுத்தார்கள். ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு கிபி 1769 ஆண்டு. கிபி 1780 ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்தவர் ஐதர் அலி. கிபி 1780 ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்தவர் ஐதர் அலி. கிபி 1781 என்ற இடத்தில் ஆங்கிலேய படை தளபதியான சர் அயர்குட் ஐதர் அலியை தோற்கடித்தார். போர்ட்டோ நோவோ. கிபி 1781 என்ற இடத்தில் ஆங்கிலேய படை தளபதியான சர் அயர்குட் ஐதர் அலியை தோற்கடித்தார். போர்ட்டோ நோவோ. கிபி 1775 மராத்தியர்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள். கிபி 1775 மராத்தியர்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸ். கிபி 1782 சால்பை உடன்படிக்கையின்படி பீஷ்வாவாக பொறுப்பேற்றவர் மாதவராவ். கிபி 1782 சால்பை உடன்படிக்கையின்படி பீஷ்வாவாக பொறுப்பேற்றவர் மாதவராவ். மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு கிபி 1784. எந்த போருக்கு பின் ஆங்கிலேயருக்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது? எந்த போருக்கு பின் ஆங்கிலேயருக்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது? முதலாவது ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருக்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. காரன் வாலிஸ் பிரபு ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? கிபி 1786 ஆண்டு இந்தியாவின் தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் பிரபு நியமிக்கப்பட்டார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் நிலம் அதிக வரி செலுத்துபவர்களுக்கு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் நிலம் அதிக வரி செலுத்துபவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை கிபி 1793 ஆண்டு வங்காளத்திலும் பீகாரிலும் அறிமுகப்படுத்தினார். ஜமீன்தாரர்கள் ஆண்டுகளுக்கு நிலத்தின் சொந்தக்காரர்கள் ஆனார்கள். ஜமீன்தாரர்கள் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தின் சொந்தக்காரர்கள் ஆனார்கள். இந்தியாவில் குடிமைப் பணியினர் மூலம் ஆங்கிலேயருக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை ஆட்சி செய்யும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. இந்தியாவில் குடிமைப் பணியினர் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை ஆட்சி செய்யும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு.
இந்திய குடிமையில் பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். இந்திய குடிமையில் பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் காரன் வாலிஸ் பிரபு. டேஷாம் ஆண்டு கல்கத்தாவில் காவல்துறை ஆணையர் நியமனம் உருவாக்கப்பட்டது. டேஷாம் ஆண்டு கல்கத்தாவில் காவல்துறை ஆணையர் நியமனம் உருவாக்கப்பட்டது. கிபி 1791 ஆண்டு உருவாக்கப்பட்டது. காரன் வாலிஸ் பிரபு டேஷ் துறையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். காரன் வாலிஸ் பிரபு நிதி துறையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். டேஷாம் ஆண்டு காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பினை சர் ஜார்ஜ் பார்லோ என்பவர் தொகுத்து வெளியிட்டார். கிபி 1793 ஆண்டு காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பினை சர் ஜார்ஜ் பார்லோ என்பவர் தொகுத்து வெளியிட்டார். காரன் வாலிஸ் டேஷ் துறையை திருத்தி அமைத்தார். காரன் வாலிஸ் வருவாய் துறையை திருத்தி அமைத்தார். வங்காளம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஆண்டு. வங்காளம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1787. வங்காளம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1787. கிபி 1790 ஆண்டு காரன் வாலிஸ் திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் தொடுத்தார். திப்பு சுல்தான் டேஷ் என பெருமையோடு அழைக்கப்படுகிறது. திப்பு சுல்தான் மைசூர் புலி என்று அழைக்கப்படுகிறது. மைசூர் புலி யார் அப்படின்னு கேட்டாலும் திப்பு சுல்தான் தான். இந்தியாவில் ஆங்கில பேரரசை உருவாக்க பேரரசு கொள்கையை பின்பற்றியவர் வெல்லௌஸ்லி பிரபு. இந்தியாவில் ஆங்கில பேரரசை உருவாக்க பேரரசு கொள்கையை பின்பற்றியவர் வெல்லௌஸ்லி பிரபு. வெல்லௌசின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மன்னர் ஐதராபாத் நிஜாம். கிபி டேஷாம் ஆண்டு மாலவல்லி போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். டேஷாம் ஆண்டு மாலவல்லி போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். கிபி 1799 ஆண்டு மாலவல்லி போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். தென்னிந்தியாவில் டேஷ் வலிமை வாய்ந்த சக்தியாக உருவானார்கள். தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வலிமை வாய்ந்த சக்தியாக உருவாகினார்கள். ஆங்கிலேயரின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பசின் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டவர் 2ஆம் பாஜிராவ். ஆங்கிலேயரின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பசின் உடன்படிக்கையை கையொப்பமிட்டவர் 2ஆம் பாஜிராவ். தளபதி ஆர்தர் வெல்லௌஸ்லி டேஷில் அசே மற்றும் அரிகான் ஆகிய இடங்களில் மராத்தியர்களை தோற்கடித்தார்கள். தளபதி ஆர்தர் வெல்லௌசி கிபி 1803 ஆண்டு அசே மற்றும் அரிகான் ஆகிய இடங்களில் மராத்தியர்களை தோற்கடித்தார். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் வலிமை மிகுந்த ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி அமைத்தவர் வெல்லௌசி. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் வலிமை மிகுந்த ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி அமைத்தவர் வெல்லௌசி. 4வது ஆங்கிலேய மைசூர் போர் டேஷாம் ஆண்டு நடைபெற்றது. கிபி 1799 ஆண்டு. 4வது ஆங்கிலேய மைசூர் போர் டேஷாம் ஆண்டு நடைபெற்றது. கிபி 1799 ஆண்டு. வெல்லௌசியின் பணியினை நிறைவு செய்தவர் மார்க்குவிஸ் ஆஸ்டிங்ஸ். வெல்லௌசியின் பணியினை நிறைவு செய்தவர் மார்க்குவிஸ் ஆஸ்டிங்ஸ். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வியாபார உரிமம் டேஷ் ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வியாபார உரிமம் டேஷ் ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. 1813 ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ரூபாய் டேஷ் ஒதுக்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 1813 ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கிபி 1816 ஆண்டு கூர்க்கர்கள் ஆங்கிலேயர்களோடு டேஷ் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டார்கள். சவுகாலி அமைதி உடன்படிக்கை. கிபி 1816 ஆண்டு கூர்க்கர்கள் ஆங்கிலேயர்களோடு சகோலி அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிட்டார்கள். டேஷ் மத்திய இந்தியாவில் வாழ்ந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். பீண்டாரிகள். பீண்டாரிகள் மத்திய இந்தியாவில் வாழ்ந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். 2ஆம் பாஜிராவிற்கு ஆண்டிற்கு ரூபாய் 8 லட்சம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. 2ஆம் பாஜிராவிற்கு ஆண்டிற்கு ரூபாய் ஓய்வூதியமாக 8 லட்சம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. ஹாஸ்டிங்ஸ் டேஷாம் ஆண்டு வங்காள குத்தகை சட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளின் நலனை பாதுகாத்தார். ஹாஸ்டிங்ஸ் டேஷாம் ஆண்டு வங்காள குத்தகை சட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளின் நலனை பாதுகாத்தார். கிபி 1822 ஆண்டு.
கீழ்க்கண்டவற்றில் ஹாஸ்டிங்ஸ் ஏற்படுத்திய சுங்க சாவடி எது? ஹுக்ளி. திப்பு சுல்தான் குடும்பத்தினர் டேஷ் கைதிகளாக அனுப்பப்பட்டார்கள். திப்பு சுல்தான் குடும்பத்தினரை வேலூருக்கு கைதிகளாக அனுப்பப்பட்டனர். நேபாளத்தை சார்ந்தவர்கள் கூர்க்கர்கள். பிண்டாரிகளின் தலைவர் அமீர்கான், வாசிப் முகமது, கரீம்கான். அனைவருமே பிண்டாரிகளின் தலைவர்தான். அமீர்கான், வாசிப் முகமது, கரீம்கான். திப்பு சுல்தான் மறைந்த ஆண்டு 1790. திப்பு சுல்தான் மறைந்த ஆண்டு 1799. பனாரஸை ஆண்ட மன்னர் செய்த் சிங். யாருடைய காலத்தில் இந்து முஸ்லிம் சட்ட தொகுப்பு உருவாக்கப்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ். திப்பு சுல்தானின் புகழ்பெற்ற கோட்டை துர்க். சவுகலி உடன்படிக்கை யாருடன் ஆங்கிலேயர் ஏற்படுத்தினார்கள்? கூர்க்கர்கள். ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கிபி 1773. ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கிபி 1773. முதலில் தலைமை ஆளுநருக்கு உதவி புரிய எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது? 4 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக மதர்சா கல்வி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? கல்கத்தாவில். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். சால்பை உடன்படிக்கை மூலம் முடிவடைந்த போர் எது? முதலாம் ஆங்கில மராத்திய போர். சால்பை உடன்படிக்கையின் மூலம் முடிவடைந்த போர் எதுனா முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர். நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. ஸ்ரீரங்கப்பட்டின அமைதி ஒப்பந்தம் கையொப்பமான வருடம் எது? கிபி 1792. ஸ்ரீரங்கப்பட்டினம் அமைதி ஒப்பந்தம் 1792 கையொப்பமானது. 4வது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1799. சால்பை உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1782. எந்த போருக்கு பின் பீஷ்வா பதவி முடிவுக்கு வந்தது? என்றால் 4ஆம் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின்னாடிதான் பீஷ்வாவோட பதவி முடிவுக்கு வந்தது. வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டத்தை நீக்கியவர் யார்? ஹேஸ்டிங்ஸ் பிரபு. தேயிலை பறிக்கவும் புதிய இலைகள் தொடர்ந்து முளைக்கவும் செடிகள் 1.5 மீட்டர் உயரத்திற்கு வெட்டிவிடப்படுகிறது. தேயிலையை பறிக்கவும் புதிய இலைகள் தொடர்ந்து முளைக்கவும் செடிகள் எவ்வளவு உயரம் வெட்டி விடணும்னா 1.5 மீட்டர் உயரத்திற்கு வெட்டி விட்டுடணும். டேஷ் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு குறைவாக நிலவும் வெப்பநிலையில் பெரும்பான்மையான செடிகள் வளர இயலாது. 6 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு குறைவாக நிலவும் வெப்பநிலையில் பெரும்பான்மையான செடிகள் வளர இயலாது. பண்டைய மனித நாகரிகங்கள் பெரிய ஆற்று சமவெளிகளில் வளர்ச்சி அடைந்தன. பண்டைய மனித நாகரிகங்கள் எந்த சமவெளியில் வளர்ச்சி அடைந்தன அப்படின்னு கேட்டா பெரிய ஆற்று சமவெளிகளில் வளர்ச்சி அடைந்தனன்னு சொல்லணும். தன்னிறைவு பயிர்களாகவோ அல்லது வணிக பயிர்களாகவோ வளர்க்கப்படும் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எது? தன்னிறைவு பயிர்களாகவோ அல்லது வணிக பயிர்களாகவோ வளர்க்கப்படும் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, சோளம். அனைத்துமே தன்னிறைவு பயிர்கள் ஆகும். நெல் டேஷ் மண்டலத்தில் விளைவிக்கப்படும் முதன்மை பயிராகும். நெல் அயன மண்டலத்தில் விளைவிக்கப்படும் முதன்மை பயிர்களாகும். டேஷ் வளர குளிர்ந்த காலநிலை தேவைப்படுகிறது. கோதுமை. டேஷ் வளர குளிர்ந்த காலநிலை தேவைப்படுகிறது. கோதுமை வளர குளிர்ந்த காலநிலை தேவைப்படுகிறது. அயன மண்டலத்தில் உள்ள உயர் பகுதிகளில் மிதவெப்ப மண்டலம் பயிராகி டேஷ் போன்ற பயிர்களை விளைவிக்கலாம். கேரட். அயன மண்டலத்தில் உயர் பகுதிகளில் மிதவெப்ப மண்டல பயிராகிய கேரட் போன்ற பயிர்கள் விளைவிக்கலாம். பருத்தி போன்ற பயிர்கள் முழுமையான வளர்ச்சி பெற 200 பனி பொழிவற்ற நாட்கள் தேவைப்படுகிறது. பருத்தி போன்ற பயிர்கள் முழுமையான வளர்ச்சி பெற 200 பனி பொழிவற்ற நாட்கள் தேவைப்படுகிறது. பயிர்கள் வளர்வதற்கு டேஷ் மழைப்பொழிவு தேவைப்படுகிறது. அதிகமான மழைப்பொழிவு தேவைப்படுகிறது. காபிக்கு அறுவடையின் போதும் முன்பும்
வறண்ட காலநிலை தேவைப்படுகிறது. விளைநிலத்தில் ஒரே ஒரு பயிர் மட்டும் ஒரு முறை விளைவிக்கப்பட்டால் அது ஓர் பயிர் விளைவிக்கும் முறை என அழைக்கப்படுகிறது. விளைநிலத்தில் ஒரே ஒரு பயிர் மட்டும் ஒரு முறை விளைவிக்கப்பட்டால் அது ஒரு பயிர் விளைவிக்கும் முறை என அழைக்கப்படுகிறது. கால்வாய்கள் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சும் முறையினை டேஷ் என்கின்றோம். கால்வாய் பாசனம் என்கின்றோம். மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகியவை முக்கியமான டேஷ் ஆகும். நிலத்தோற்றமாகும். மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகியவை முக்கியமான நிலத்தோற்றமாகும். வேளாண் தொழில் செய்ய மிகவும் ஏற்றதாக உள்ளது. வண்டல் மண் நிறைந்த சமவெளி. வேளாண் தொழில் செய்ய மிகவும் முக்கியமானது வண்டல் மண் நிறைந்த சமவெளி ஆகும். வளமிக்க மண் எனப்படுவது வண்டல் மண். வேளாண்மைக்கு பரவலாக பயன்படும் வளமான மண் வகை எது? கரிசல் மண்ணும் புல்வெளி மண்ணும் பயனுள்ளது ஆகும். மலைவாழ் மக்களுள் சிறிய குழுமங்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது? எளிய தன்னிறைவு வேளாண்மை ஆகும். மலைவாழ் மக்களுள் சிறிய குழுமங்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எளிய தன்னிறைவு வேளாண்மை ஆகும். இடப்பெயர்வு வேளாண்மை என அழைக்கப்படுவது மாற்றிட வேளாண்மை ஆகும். மாற்றிட வேளாண் தொழில் மத்திய அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மில்பா. தோட்டப்பயிர்கள் டேஷ் மண்டல பகுதிகளில் பெரிய நிலப்பரப்புகளில் மேற்கொள்ளப்படும் முறையாகும். அயன. தோட்டப்பயிர்கள் அயன மண்டல பகுதிகளில் பெரிய நிலப்பரப்புகளில் மேற்கொள்ளப்படும் முறையாகும். இந்தியாவில் அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா. இந்தியாவில் அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா. கீழ்கண்டவற்றில் இலைப்பயிருக்கு எடுத்துக்காட்டு. ஆளி விதை செடி, சணல். ஆளி விதை செடியும் சணலும் இலைப்பயிருக்கு எடுத்துக்காட்டாகும். மிருதுவான நீளமான பளபளக்கும் தாவர இலை எது? மிருதுவான நீளமான பளபளக்கும் தாவர இலை சணல் ஆகும். ஊற வைத்து மகச் செய்தல் என்பது ஒரு நுண் உயிரியல் செய்முறையாகும். ஊற வைத்து மக செய்தல் என்பது ஒரு நுண் உயிரியல் செய்முறையாகும். இந்தியாவும் வங்காளதேசமும் டேஷ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடுகளாகும். சணல். இந்தியாவும் வங்காளதேசமும் டேஷ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடுகளாகும். சணல். பெரிய அளவில் உற்பத்தி திறன் கொண்ட தொழிலகங்களுக்கு டேஷ் முதலீடு தேவை. அதிக முதலீடு தேவை. சர்க்கரை தொழிற்சாலை டேஷ் சார்ந்த தொழிலாகும். மூலப்பொருள் சார்ந்த தொழிலாகும். சமுதாயத்தில் மனிதன் சமூகமாக வாழ தேவையான நிலையை உரிமை என அழைக்கிறோம். குறைந்த வெப்பம் நிலவும் பருவ காலங்களில் விளைவிக்கப்படுவது எது? பருத்தி. கார்வால் இமயமலை பகுதியில் ஒரே விளைநிலத்தில் டேஷுக்கும் மேற்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன. 12க்கும் மேற்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன. வட்ட வடிவில் பயிர்கள் விளைவிக்கப்பட்டிருக்கும் பாசன முறை எது? மைய சுழற்சி பாசன முறை. பிரேசில் வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரோக்கோ. பிரேசிலில் வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரோக்கோ. நெல் பள்ளத்தாக்கு நாகரிகம் என்பது எகிப்து. நெல் பள்ளத்தாக்கு நாகரிகம் என்பது எகிப்து. நெல் எப்பயிரின் மூல இனம் தெற்கு ஆசியா பகுதியில் இருந்து வந்திருக்கும் என கருதப்படுவது நெல் இனம். உலகின் டேஷ் நெல் உற்பத்தி ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. உலகின் 98% நெல் உற்பத்தி ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. உலகின் 25% நிலப்பகுதி டேஷ் பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. கோதுமை. உலகில் 25% நிலப்பகுதியில கோதுமை பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. 30°C உள்ள அதிக வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மேலான மழையளவும் டேஷ் வளர தேவைப்படுகிறது. சணல். சணல் வளருவதற்கு எவ்வளவு வெப்பம்னு கேட்டால் 30°C வெப்பம் தேவை. மழை எவ்வளவு தேவைன்னா 150 சென்டிமீட்டர் மழை அளவு தேவை அப்படின்றது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். வேற எதனா கொஸ்டினில் கூட கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். சராசரியான 21°C வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மழையும் எது வளர தேவைப்படுகிறது? தேயிலை. சணல் வளர்வதற்கு 30°C வெப்பமும் மழை பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் மழையும் தேவைப்படுது. ஆனால் தேயிலை வளர்வதற்கு 21 சென்டிமீட்டர் வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மழையும் தேவைப்படுகிறது. தொழிற்புரட்சி ஏற்படுத்திய எரிபொருள் எது? நிலக்கரி. சாயில் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் சேலம். பெருமளவில் நடைபெறும் முதன்மை தொழில் உணவு சேகரித்தலும் வேட்டையாடுதலும்.
பழமையான தொழில் நடவடிக்கை எது? முதல் நிலை தொழில். நகரங்களில் மிக அதிகமாக காணப்படும் தொழில் எது? 4ஆம் நிலை தொழில். இவற்றில் சிகப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் யார்? உணவு சேகரித்தல், கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல். இவர்கள் அனைவருமே சிகப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் ஆகும். வணிகம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து டேஷ் கழுத்துப்பட்டை பணியாளர்கள். வெளிர் சிறப்பு 2ஆம் நிலை பணியாளர்கள். வணிகம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து. வணிகம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் ஆகும். வேளாண் பயிர்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். மரம் வெட்டுதல் டேஷ் நிலை தொழிலாகும். 1ஆம் நிலை தொழிலாகும். நவீன ஜனநாயகத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவை எது? வாழ்வியலும் அரசியலும் ஜனநாயகத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவை ஆகும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் டேஷ் சரத்துக்களை கொண்டது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் பார்த்தீங்கன்னா 30 சரத்துக்களை கொண்டது. எந்த ஆண்டு வியன்னாவில் மனித உரிமைகள் மாநாடு நடைபெற்றது? எந்த ஆண்டு வியன்னாவில் மனித உரிமைகள் மாநாடு நடைபெற்றதுன்னா 1993ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் டேஷாம் நாள் தமிழ்நாட்டில் டேஷாம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கிபி 1993ஆம் ஆண்டு டெல்லியில் ஏற்படுத்தப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் முறை தவறி செயல்பட்டால் மாநில ஆளுநர் அவர்களை பணி நீக்கம் செய்யலாம். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் முறை தவறி செயல்பட்டால் மாநில ஆளுநர் அவர்களை பணி நீக்கம் செய்யலாம். எந்த ஆண்டு இந்து விதவை மறுமண சட்டம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? எந்த ஆண்டு இந்து விதவை மறுமண சட்டம் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது? 1856. கிபி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் டேஷ் என்ற இடத்தில் கூடினார்கள். பெய்ஜிங். கிபி 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் டேஷ் என்ற இடத்தில் கூடினார்கள்னா பெய்ஜிங். சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் டேஷாம் ஆண்டு இயற்றப்பட்டது. 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. டேஷாம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க 2 ஒப்பந்தங்களை உருவாக்கியது. 1966ஆம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க 2 ஒப்பந்தங்களை உருவாக்கியது. ஐநா தினம் என எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஐநா தினம் என எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் 24. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்டது எப்போ? 1948. ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டது 1945 அக்டோபர் 24. அதே ஐநா தினம் தோற்றுவிக்கப்பட்டது அக்டோபர் 24 அப்படின்றதுனால ஐநா தினம்னா அக்டோபர் 24 தான். டிசம்பர் 10ஆம் நாள் டேஷ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தினம். பெண்களின் திருமண வயதை 21ஆக நிர்ணயம் செய்த ஆண்டு 1955. பெண்களின் தினம் திருமண வயதை 21ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது 1955. சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் இயற்றப்பட்டது எந்த? 1955ஆம் ஆண்டு. ஹாஸ்டிங்ஸ் பிரபுவிற்கு பிறகு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றவர் ஆரம் ஆஸ்ட் பிரபு. ஆரம் ஆஸ்ட் பிரபு டேஷாம் ஆண்டு பர்மியர்கள் மீது போர் தொடுத்தார்கள். கிபி 1824ஆம் ஆண்டு. முதலாம் பர்மிய போர் கிபி 1826ஆம் ஆண்டு டேஷின் படி உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது. முதலாம் பர்மிய போர் கிபி 1826ஆம் ஆண்டு யான்டாம்பூ. முதலாம் பர்மிய போர் கிபி 1826ஆம் ஆண்டு யான்டாம்பூ உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது. இந்திய சுதேச அரசர்களிடம் தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார்? இந்திய சுதேச அரசியர்களிடம் தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு.
தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் யார்? மெக்காலே பிரபு. தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் மெக்காலே பிரபு. கத்தியவார் மற்றும் ராஜஸ்தானில் வாழ்ந்த மக்களிடையே காணப்பட்ட மற்றொரு கொடிய பழக்கம் எது? பெண் சிசு கொலை. கத்தியவார் மற்றும் ராஜஸ்தானில் வாழ்ந்த மக்களிடையே காணப்பட்ட மற்றொரு கொடிய பழக்கம் அப்படின்னு கேட்டா பெண் சிசு கொலை. பெண் சிசு கொலை எங்க நடந்துச்சுன்னு கேட்டா ராஜஸ்தான்ல கத்தியவார் என்ற இடத்துல. பெண் சிசு கொலை என்னும் கொடிய வழக்கத்தை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. எல் பிண்டர்ஸ் கல்லூரி டேஷில் உள்ளது? பம்பாய். எல் பிண்டர்ஸ் கல்லூரி டேஷில் உள்ளது? பம்பாய். டல்ஹௌசி இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற ஆண்டு? டல்ஹௌசி இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற ஆண்டு 1848. தக்கர்கள் எனப்படும் ஒரு கொள்ளை கூட்டத்தினர் வாழ்ந்து வந்த பகுதி? மத்திய இந்தியா. வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சி காலத்தில் டேஷாம் ஆண்டு பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது? 1833 ஆண்டு பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்தவர்களின் நலனுக்காக பிஷப்புகள் நியமனம் செய்யப்பட்ட இடம்? சென்னை, மும்பை, கல்கத்தா. கிறிஸ்தவர்களின் நலனுக்காக பிஷப்புகள் நியமனம் செய்யப்பட்ட இடம்? சென்னை, மும்பை, கல்கத்தா. சமுதாயம், நிர்வாகம், நிதி மற்றும் நீதித்துறையிலும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியர்கள் மீது அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டதால் யாருடன் ஒப்பிடுகிறார்கள்? ரிப்பன் பிரபு. கிபி 1848 ஆண்டு இந்தியாவின் ஆளுநராக பொறுப்பேற்றவர்? டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு வாரிசிலப்பு கொள்கையை கடைபிடித்தது? ஆங்கில பேரரசை விரிவுபடுத்த. சீக்கியர்கள் டேஷ் என்பவரின் தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள்? முல்ராஜ். சீக்கியர்கள் முல்ராஜ் என்பவரின் தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். டல்ஹௌசி சீக்கியர்களுக்கு எதிராக டேஷாம் ஆண்டு போரை அறிவித்தார்கள்? டல்ஹௌசி சீக்கியர்களுக்கு எதிராக டேஷாம் ஆண்டு போரை அறிவித்தார்கள்? கிபி 1848 ஆண்டு போரை அறிவித்தார்கள். டல்ஹௌசி பிரபு டேஷை கிபி 1849 ஆண்டு ஆங்கில அரசுடன் இணைத்துக் கொண்டார்? பஞ்சாப். டல்ஹௌசி பிரபு டேஷை கிபி 1849 ஆண்டு ஆங்கில அரசுடன் இணைத்துக் கொண்டார்னா பஞ்சாபை ஆங்கில அரசுடன் இணைத்துக் கொண்டார். இரண்டாம் பர்மிய போர் கிபி 1852. இரண்டாம் பர்மிய போர் 1852. பர்மியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? ஆங்கிலேயர்கள். டல்ஹௌசி காலத்தில் ஒவ்வொரு மாநிலமும் பல டேஷ்களாக பிரிக்கப்பட்டது? மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. டல்ஹௌசி காலத்தில் ஒவ்வொரு மாநிலமும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. டல்ஹௌசி பிரபு ஒரே மாதிரியான ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம்? டல்ஹௌசி பிரபு ஒரே மாதிரியான ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் அப்படின்னு கேட்டா சென்னை, மும்பை, கல்கத்தா. இவை மூன்றுமே ஒரே மாதிரியான ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலங்களாகும். ஹவுரா ராணிச் இடையே இரும்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு? 1854. டல்ஹௌசி காலத்தில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிர்ணயிக்கப்பட்டது? கடித கட்டணம். முதலில் அஞ்சல் வில்லை டேஷில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில். முதலில் அஞ்சல் வில்லை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. டல்ஹௌசி அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினார்? 3 பைசா அஞ்சல் முறையை டல்ஹௌசி அறிமுகப்படுத்தினார். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு டேஷ் காலத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்றன? டல்ஹௌசி காலத்தில் முக்கியத்துவம் பெற்றன. பொறியியல் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம்? ரூர்க்கி. பொறியியல் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம்? ரூர்க்கி. தடையில்லா வாணிபத்தை அறிமுகப்படுத்தியவர்? டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு காலத்தில் டேஷாம் ஆண்டு சர் சார்லஸ் வுட்ஸ் தலைமையில் கல்விக்குழு அமைக்கப்பட்டது? டல்ஹௌசி பிரபு காலத்தில் டேஷாம் ஆண்டு சர் சார்லஸ் வுட்ஸ் தலைமையில் கல்விக்குழு அமைக்கப்பட்டது? 1854. கங்கை கால்வாய் யாருடைய காலத்தில் வெட்டப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. கங்கை கால்வாய் யாருடைய காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி இந்திய ராணுவத்தில் யாரை அதிகம் சேர்த்து கொண்டார்கள்? கூர்க்கர்கள். டல்ஹௌசி இந்திய ராணுவத்தில் யாரை அதிகம் சேர்த்து கொண்டார்னா கூர்க்கர்களை. இந்திய தலைமை ஆளுநர்களில் மிகவும் இளமையானவர் யார்? டல்ஹௌசி பிரபு. இந்திய தலைமை ஆளுநர்களில் மிகவும் இளமையானவர் டல்ஹௌசி பிரபு.
டல்ஹௌசி பிரபு டேஷ் என்று புகழப் பெற்றார். புதிய இந்தியாவை உருவாக்கியவர் என்று புகழப் பெற்றார். டல்ஹௌசி பிரபு புதிய இந்தியாவை உருவாக்கியவர் என்று புகழப் பெற்றார். எந்த ஆண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு மாபெரும் சோதனை எனப்பட்டது? எந்த ஆண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு மாபெரும் சோதனை ஏற்பட்டது? கிபி 1857. யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது மாபெரும் புரட்சி தோன்றியது? கானிங் பிரபு. யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது மாபெரும் புரட்சி தோன்றியதுன்னா கானிங் பிரபு. இராணுவ வீரர்களின் தன்னலத்தை அடிப்படையாக கொண்டு தோன்றியதுதான் சிப்பாய் கழகம். கானிங் பிரபு காலத்தில் 1856ஆம் ஆண்டு டேஷ் கொண்டு வரப்பட்டது. பொது பணி படை சட்டம். கானிங் பிரபு காலத்தில் 1856ஆம் ஆண்டு பொது பணி படை சட்டம் கொண்டு வரப்பட்டது. தாடி மீசையை வெட்ட மறுத்தவர்கள் யார்? சீக்கியர்கள். தாடி மீசையை வெட்ட மறுத்தவர்கள் சீக்கியர்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு உடனடியாக காரணம் எது? புதிய என்ஃபீல்டு வகை துப்பாக்கி தான் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணம் புதிய என்ஃபீல்டு வகை துப்பாக்கி. மங்கள் பாண்டே எந்த காலாட் பிரிவை சார்ந்தவர்? 34வது காலாட் பிரிவை சார்ந்தவர் மங்கள் பாண்டே. கிபி 1857ஆம் ஆண்டு டேஷாம் நாள் மீரட்டில் முதல் புரட்சி தொடங்கியது. மே 9. கிபி 1857ஆம் ஆண்டு மே 9ஆம் நாள் மீரட்டில் முதல் புரட்சி தொடங்கியது. புரட்சியில் ஈடுபட்ட வீரர்கள் எங்கு நோக்கி அணிவகுத்து சென்றார்கள்? டெல்லியை நோக்கி அணிவகுத்து சென்றார்கள். சர் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான ஆங்கில படை டேஷ் மாத முற்றுகைக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றியது. 4 மாத முற்றுகைக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றியது. யாருடைய மரணத்திற்கு பிறகு முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது? 2ஆம் பகதூர் ஷா மரணத்திற்கு பிறகுதான் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது. கான்பூர் புரட்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர்? நானா சாஹிப். யாருடைய தலைமையிலான ஆங்கில படை கான்பூரில் நுழைந்து புரட்சியாளர்களை தோற்கடித்தது அப்படின்னு கேட்டா கர்னல் ஹாவ்லாக், கர்னல் ஓநெயில் என்பவருடைய காலத்தில் தான் புரட்சியாளர்களை தோற்கடித்தாங்க. லக்னோவில் புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர்? பேகம் அஷ்ரத் மஹால். லக்னோவில் புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் பேகம் அஷ்ரத் மஹால். நானா சாஹிப் யாருடைய உதவியுடன் கான்பூர் கோட்டையை கைப்பற்றி தன்னை பீஷ்வாக அறிவித்துக் கொண்டார்கள்? தாந்தியா தோப். லக்னோ மீண்டும் ஆங்கிலேயரால் டேஷில் கைப்பற்றப்பட்டது. மார்ச் 1858. லக்னோ மீண்டும் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது மார்ச் 1858. யாருடைய தலைமையிலான ஆங்கில படை ஜான்சி கோட்டையை முற்றுகையிட்டது? சர் அக்ரோஸ். யாருடைய மரணத்துடன் சிப்பாய் புரட்சி முடிவுக்கு வந்தது? தாந்தியா தோப். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை டேஷில் வெளியிடப்பட்டது. 1858ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பேரறிக்கை வெளியிடப்பட்டது. இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநரும் முதல் அரச பிரதிநிதியுமான டேஷ் பேரறிக்கையை வாசித்தார்? கானிங் பிரபு பேரறிக்கையை வாசித்தார்கள். பீஷ்வாக்களின் தலை சிறந்தவர் யார்? பீஷ்வா பாஜிராவ். சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை செங்கோட்டை. சிவகங்கை ஆட்சி செய்தவர்கள்? முத்துவடுகநாதர். மெய்ஞான விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர்? திருவேங்கடம். வெள்ளாற்றின் கரையில் கிருஷ்ணப்பட்டினம் நகரை அமைத்தவர்? வெள்ளாற்றின் கரையில் கிருஷ்ணப்பட்டினம் நகரை அமைத்தவர் 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர். தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நூலகம்? சரஸ்வதி மகால். விஸ்வநாத நாயக்கர் யார் உதவியுடன் திறமையான நிர்வாகத்தை ஏற்படுத்தினார்? ஆரியநாதர். மராத்திய காலத்தில் சிறந்து விளங்கிய சமஸ்கிருத கவிஞர் யார்? ராமபத்ரா தீட்சிதர், பாஸ்கர தீட்சிதர். நீதிமன்றத்தில் பாரசீக மொழிகளுக்கு பதிலாக வட்டார மொழியை புகுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. தஞ்சை நாயக்கர் வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஜயராகவ நாயக்கர். கட்டபொம்மனை பிடித்து ஆங்கில தளபதி பானர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? கட்டபொம்மனை பிடித்து ஆங்கில தளபதி பானர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? விஜய ரகுநாத தொண்டைமான். வேலூர் புரட்சியை முறியடித்து ஆங்கிலேய தளபதி கில்லஸ்பி. வேலூர் புரட்சியை முறியடித்த ஆங்கில தளபதி கில்லஸ்பி. பீரங்கி படையின் தலைமையிடத்தை கல்கத்தாவிலிருந்து மீரட்டிற்கு மாற்றியவர்? பீரங்கி படையின் தலைமையிடத்தை கல்கத்தாவிலிருந்து மீரட்டிற்கு மாற்றியவர் டல்ஹௌசி. செஞ்சியின் பொறுப்பாளராக கிருஷ்ணதேவராயரால் நியமிக்கப்பட்டவர்? வையப்ப நாயக்கர்.
சாதர் திவானி அதலாத், சாதர் நிசாமி அதலாத் நீதிமன்றங்கள் உள்ள இடம் கல்கத்தா. சிவில் நீதிமன்றத்தை தான் சாதர் திவானி அதாலத் சொல்லுவாங்க. கிரிமினல் நீதிமன்றத்தை தான் சாதர் நிசாமி அதலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொறுத்துகளையும் கேட்க வாய்ப்பு உண்டு. இந்த 2 நீதிமன்றத்தையும் கல்கத்தாவில் அமைச்சிருக்காங்க. யாண்டபு உடன்படிக்கையின்படி முடிவடைந்த போர் எது? முதலாம் பார்மிய போர். சதி ஒழிப்பு சட்டத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்த ஆண்டு 1829ஆம் ஆண்டு. கத்தியாவார் மற்றும் ராஜஸ்தானில் வாழ்ந்த மக்களிடையே காணப்பட்ட மற்றொரு கொடிய பழக்கம் பெண் திசு கொலை. இந்தியாவில் ஆங்கில கல்வியை வளர்ச்சி பெற செய்து இந்தியர்களிடம் நலனை மேம்பட செய்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. டல்ஹௌசி பிரபு எந்த ஆண்டு இந்தியாவின் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார்? கிபி 1848ஆம் ஆண்டு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார். சீக்கியர்கள் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்? முல்ராஜ். சீக்கியர்கள் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்? முல்ராஜ். எந்த போரின் மூலம் கீழ்பர்மா முழுவதும் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் வந்தது? 2ஆம் பர்மிய போர். எந்த போரின் மூலம் கீழ்பர்மா முழுவதும் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் வந்தது? 2ஆம் பர்மிய போர். டல்ஹௌசியின் ஆட்சி காலத்தில் சிம்லா கோடைக்கால தலைநகராகவும் டேஷ் குளிர்கால தலைநகராகவும் செயல்பட்டது? கல்கத்தா. டல்ஹௌசியின் ஆட்சி காலத்தில் சிம்லா கோடைக்கால தலைநகராகவும் கல்கத்தா குளிர்கால தலைநகராகவும் செயல்பட்டது. புதிய இந்தியாவை உருவாக்கியவர் என்று புகழ் பெற்றவர் யார்? டல்ஹௌசி பிரபு. யாருடைய ஆட்சி காலத்தில் முதலில் அஞ்சல் விலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு இராணுவத்தின் தலைமையகத்தை டேஷிலிருந்து டேஷுக்கு மாற்றினார்? கல்கத்தாவிலிருந்து சிம்லாவுக்கு மாற்றினார். யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது சிப்பாய் கழகம் தோன்றியது? கானிங் பிரபு. பொது பணி படை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856ஆம் ஆண்டு பொது பணி படை சட்டம் கொண்டு வரப்பட்டது. யாருடைய மரணத்துடன் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது? 2ஆம் பகதூர் ஷா. லக்னோ மீண்டும் ஆங்கிலேயர்களால் எந்த வருடம் கைப்பற்றப்பட்டது? லக்னோ மீண்டும் ஆங்கிலேயர்களால் எந்த வருடம் கைப்பற்றப்பட்டதுன்னா 1858 மார்ச் மாதம். யாருடைய மரணத்துடன் சிப்பாய் புரட்சி முடிவுக்கு வந்தது? தாந்தியோ தோப். இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர்? கானிங் பிரபு. கிருஷ்ணதேவராயரின் நெருங்கிய தளபதி யார்? விஸ்வநாத நாயக்கர். ஸ்ரீரங்கத்திலுள்ள அரங்கநாத சுவாமிக்கு வைரம் சிம்மாசனம் வழங்கியவர் யார்? அச்சுதப்ப நாயக்கர். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமிக்கு வைர சிம்மாசனம் வழங்கியவர் அச்சுதப்ப நாயக்கர். யாருடைய நினைவாக ராணிப்பேட்டை நகரம் உருவாக்கப்பட்டது? ராஜா தேசிங்கின் மனைவியின் நினைவாக ராணிப்பேட்டை நகரமே உருவாக்கப்பட்டது. திருமலை நாயக்கர் மகால் எந்த சிற்பியின் மேற்பார்வையில் கட்டப்பட்டது? இத்தாலி. திருமலை நாயக்கர் மகால் இத்தாலி சிற்பியின் மேற்பார்வையில் கட்டப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்? சேவப்ப நாயக்கர். தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றியவர் யார்? திருமலை நாயக்கர். ஆந்திர காளிசார் என்று போற்றப்பட்டவர் யார்? அலூரி குப்பண்ணா. ஆந்திர காளிதாசர் என்று போற்றப்பட்டவர் அலூரி குப்பண்ணா. மருது பாண்டியர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள். திப்புவின் மகன் அரசராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1806ஆம் ஆண்டு ஜூலை 10. ஒரு நாட்டிற்குள் அல்லது பல நாடுகளுக்கு இடையே பொருள்களை பரிமாற்றம் செய்யும் முறை எது? வணிகம் எனப்படும். இரு நாடுகளுக்கிடையே நடைபெறும் பன்னாட்டு வணிகம் ஈரிணை வணிகம் எனப்படும். லத்தீன் அமெரிக்கா மற்றும் மூலப்பொருள்களை ஏற்றுமதி செய்வது? உணவுப் பொருள்கள். லத்தீன் அமெரிக்கா உணவுப் பொருள்களை மற்றும் மூலப்பொருள்களையும் ஏற்றுமதி செய்கிறது. ரப்பர் மற்றும் தகரம் காணப்படும் இடம் மலேசியா. பொதுத்துறையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் டேஷ் பொருள்களை தொழில்துறை வளர்ச்சியடையாத நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. மூலப்பொருள்கள், உணவுப் பொருள்கள். தொழில்துறையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் மூலப்பொருள்கள், உணவுப் பொருள்களை வளர்ச்சியடையாத நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. தொழிற்சாலையின் மூலப்பொருள்கள் 2ஆம் நிலை பொருள்கள் ஆகும். இந்தியாவின் நீளமான முழுமையான சாலையான கிராண்ட் ட்ரங்க் சாலை 2500 கிலோமீட்டர் நீளமுடையது. 2500 கிலோமீட்டர் கிராண்ட் ட்ரங்க் சாலை
நீளமாக இருந்துதாம். மக்கள் மற்றும் பொருள்களின் இடப்பெயர்வு போக்குவரத்து ஆகும். பொதுவாக உலகில் எல்லா இடங்களிலும் காணப்படும் போக்குவரத்து எது? சாலை. கண்டங்களுக்கிடையேயான நெடுஞ்சாலைக்கு எடுத்துக்காட்டு. கண்டங்களுக்கிடையேயான நெடுஞ்சாலைக்கு எடுத்துக்காட்டு டிரான்ஸ் கனடியன் நெடுஞ்சாலை, அலாஸ்கன் நெடுஞ்சாலை, ஆஸ்திரேலியா டிரான்ஸ் நெடுஞ்சாலை. அனைத்துமே கண்டங்களுக்கிடையான நெடுஞ்சாலைக்கு எடுத்துக்காட்டாகும். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து இந்தியா. டிரான்ஸ் கனடியன் ரயில் போக்குவரத்து கனடாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியினை இணைக்கிறது. இந்தியாவின் ரயில் போக்குவரத்து உலகில் டேஷ் இடத்தை வகிக்கிறது? 2வது இடத்தை வகிக்கிறது. டிரான்ஸ் சைபீரியன் கண்டங்களுக்கிடையான இரும்பு பாதை டேஷ் என்ற இடத்தினை விளாடிவாஸ்டோக்குடன் இணைக்கிறது. லெனின்கிராட். டிரான்ஸ் சைபீரியன் கண்டங்களுக்கிடையான இரும்பு பாதை லெனின்கிராட் என்ற இடத்தினை விளாடிவாஸ்டோக்குடன் இணைக்கிறது. டேஷ் என்பது மிகவும் மலிவான போக்குவரத்து சாதனமாகும். நீர்வழி போக்குவரத்து. பக்கிங்காம் கால்வாய் வழியாக பொருள்கள் நெல்லூரிலிருந்து டேஷுக்கு அனுப்பப்பட்டன. மரக்காணம். பக்கிங்காம் கால்வாய் பொருள்களை நெல்லூரிலிருந்து மரக்காணத்துக்கு அனுப்பப்பட்டன. குழாய் போக்குவரத்து எடுத்துச் செல்லும் பொருள் எண்ணெய். குழாய் போக்குவரத்து எடுத்துச் செல்லும் பொருள் எண்ணெய். கிழக்காசிய துறைமுகங்களை வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களோடு இணைக்கும் வழி டிரான்ஸ் பசிபிக் வழி. டிரான்ஸ் பசிபிக் வழி. இந்தியா 6100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீண்ட கடற்கரை கொண்டது. இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீண்ட கடற்கரை கொண்டது. 6100 கிலோமீட்டர் நீளம். மிக வேகமாக மற்றும் செலவு அதிகமான போக்குவரத்து எது? வான்வழி போக்குவரத்து. உலகிலேயே அதிகமான போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது நாடு எது? இந்தியா. அமெரிக்க ஐக்கிய நாடும் டேஷ் அதிக அளவு வணிகம் செய்யும் நாடுகளாகும். கனடா. சுவிட்சர்லாந்து டேஷ் உற்பத்திக்கு புகழ்பெற்றது? கை கடிகாரம். இந்தியாவின் நீளமான கிராண்ட் ட்ரங்க் சாலையின் நீளம் எது? 2500 கிலோமீட்டர். பாதசாரிகள் சாலையினை டேஷ் என்ற இடத்தில் கடக்கலாம்? வரிக்கோட்டிட்ட இடம். ஆண்டுதோறும் டேஷ் மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி. இடையீட்டு கருவியாக செயல்படுவது? பணம். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறிய பொருளாதார பேராசிரியர் யார்? வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறிய பொருளாதார பேராசிரியர் வாக்கர். அதிக உற்பத்திக்கான பொருள்களின் சேர்ப்பு எது? முதலீடு ஆகும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு டேஷ் போன்ற மூலதன ஆக்கம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். சேமிப்பு. பொருளாதார முன்னேற்றத்திற்கு சேமிப்பு போன்ற மூலதன ஆக்கம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். பணத்தின் மதிப்பீடு எது? நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டதுதான் பணத்தின் மதிப்பீடு. டேஷ் என்பது பொருள்களின் மதிப்பை அளவிடவும் பொருளாதார கணக்கீடுகளை எளிமைப்படுத்துவதும் ஆகும். மதிப்பின் அளவுகோல் ஆகும். மனட்டா என்பது ரோமானிய பெண்கடவுள். மனட்டா என்பது ரோமானிய பெண்கடவுள். உலக மக்கள் தொகை 1 மில்லியனை எட்டிய ஆண்டு எது? உலக மக்கள் தொகை 1 மில்லியனை எட்டிய ஆண்டு எது? உலக மக்கள் தொகை 1 மில்லியன் எட்டிய ஆண்டு 1804ஆம் ஆண்டு. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மற்றவர்களை பயன்பட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.